நாகை அருகே உத்தம சோழபுரத்தில் அரசு அறிவித்த இடத்திலேயே தடுப்பணையை கட்ட வேண்டும் என 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக சென்று ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் வெட்டாறு கடல் நீர் உள்வாங்குவதை தடுக்கும் வகையில் 49 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கடைமடை தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிலர் பூதங்குடியில் தடுப்பணை கட்ட கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனை எதிர்த்து தமிழக விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் மற்றும் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து தடுப்பணையை அதே இடத்தில் கட்டுவதை வலியுறுத்தியும் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தடுப்பணை திட்டத்தில் அரசியல் தண்ணீரை தடுப்பை நாகை நாகூர் நகரத்தில் அரசியல் செய்யவே